எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளியை முன்னிட்டு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஒரு 6 வீக்ஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வீக் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உங்களோட வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றத டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். புதுசாக நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்லும்போது, ஸோ அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அப்படிதான் இந்த ஒரு 1 வீக் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் 1 வீக் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 5 வீக்ஸ் சேலஞ்ச் ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டெய்லி மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்றைக்கே எடுத்து வைங்க. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணி உங்களோட பெட்டர் வெர்ஷனை நீங்களே ஃபைன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது. ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சால் அந்த விஷயத்தை இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பாஸ்ட் 1 வீக்காக டெய்லி ஆஃப்டர்நூன் நம்ம ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் பர்சனலாகவும் ரிப்ளை பண்ணேன். அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணால் நம்ம இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 1 வீக்கில் நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும், இந்த சேலஞ்சில் நம்ம புதுசாக சார்ட்னு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த சார்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகேங்களா. இப்பதான் நீங்க புதுசா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். ரிமைனிங் உள்ள அந்த 5 வீக்ஸா இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்றதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா. நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஹார்ட். ஓகேங்க. ஸோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. யூஸ்வலாக நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து என்ன, நம்ம பாடி சர்ஃபேஸ்க்கு நம்ம பாடி ஃபுல்லாக வந்துட்டு பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புறது அந்த ஹார்ட்டோட வேலை. கரெக்டுங்களா. ஸோ நம்ம ஹைட்டுக்கான வெயிட்ல இருக்கும்போது நம்ம பாடி சர்ஃபேஸ் நார்மலாக இருக்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனும் நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி சர்ஃபேஸ் அதிகமாகுமா. ஸோ நம்ம அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக பிளட் பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கு ஹார்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வராமல் கம்மி பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டயாபெட்டிஸ் அதிகமாக நிறைய பேர் யாரை பார்த்தாலும் வந்து ஒரு ஏஜுக்கு ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே டயாபெட்டிஸாக இருக்கேன், டயாபெட்டிக் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த டயாபெட்டிக்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் லேடிஸ்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் பிசிஓடி. ஸோ நம்ம ப்ராப்பராக வெயிட் கம்மி பண்ணி நம்ம ஹைட்டுக்கான வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே நீ பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுறோம். முட்டி வலி நிறைய பேருக்கு வருது இல்லைங்களா. ஸோ அது மொத்த பாடியோட ப்ரெஷரை தாங்குற வந்து நீ தான். ஸோ அதனால தான் ஒரு ஏஜுக்கு மேலே அது அவ்வளோ வெயிட்டையும் தாங்க முடியாமல் நமக்கு நீ பெயின் அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். சரி, அதில் நீ பெயின் தானே, அதுவாக சரியாக போகும், ஒரு ஏஜுக்கு மேலே வர்றது தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பெயினோடவே நம்ம டேஸை வந்து கடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட்டை குறைச்சி ப்ராப்பராக உங்கள் ஹைட்டுக்கான வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது அந்த நீ பெயின்ற விஷயத்தை கூட உங்களால் அவாய்ட் பண்ண முடியும், முடிஞ்ச அளவு கம்மி ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சேனலில் நிறைய சேலஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஒரு மேம் வந்து அவங்க 52+ இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீ பெயின் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கம்மி பண்ண நீ பெயின்ற விஷயமே எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு, எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் இது கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட மென்டல் ஹெல்த், ஓகேங்களா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் கம்மியாகிட்டு நீங்கள் ஃபுல் டே வந்து நல்லா பிரிஸ்காக எங்கேஜாக உங்களோட ஒர்க்கை ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னா நைட் வந்து உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும்போது மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக எழுதிருப்பீங்க. ஸோ அந்த ஹோல் டேவும் ப்ரொடக்டிவாக ரெஃப்ரெஷ்டாக எனர்ஜெட்டிக்காக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருப்பாங்க. ஃபிசிக்கலி நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் வைஸும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்போது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் உண்மையாகவே ஆசைப்படுறீங்க வெயிட் லாஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க, அதுக்கான வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்ட வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், ஸோ இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனாலே ஒரு சில கலோரிஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபீட் பண்ணுறதுனால அடிக்கடி உங்களுக்கு பசி வர ஆரம்பிக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் இந்த டைமில் டயட் பண்ணுறேன், கலோரி டெபிசிட்டில் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த தள்ளி வச்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ கலோரிஸ் அதிகமாக உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஆயிலி ஐட்டம்ஸு, ஜங்க்கு, சாட் ஐட்டம்ஸு, ஸோ சுகரு, ஸ்வீட்ஸ், ஆல் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸு, இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக நிறையா வெஜிடபிள்ஸு, நான் வெஜிடேரியன் அப்படின்னா நான்வெஜ்ஜு, ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ உங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எய்தர் உங்களால் இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டீங்க, டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பாப்பா தூங்குற டைமை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்ல வாக்கிங், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல வாக்கிங் பண்ணுங்க. ஸோ பிசிக்கலி எதனா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது அது உங்களோட ஒரு சில கலோரிஸ் பர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்க பாப்பாக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா டயட் பிளான் பண்ணி கலோரி டெபிசிட்ல இருந்து சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப்படிதான் பண்ணேன். ஸோ பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்குமே வந்து நான் கலோரி டெபிசிட்ல இல்லை. ஒன் டயட் பண்றோம்னு சொல்லி ஃபுட்டு கம்மியா எடுத்துக்கு போய் மில்க் சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா பேபிஸோட ஃபீடிங் ஜெர்னி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ ஹெல்த்தியா சாப்பிட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜங்க் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ ஹெல்த்தியாக உங்களோட இந்த ஃபீடிங் ஜெர்னி எடுத்துகிட்டு போங்க. ஒன்ஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கலோரி டெபிசிட்ல இருந்து உங்களோட ஐடியல் வெயிட் என்னவோ அதை ரீச் பண்ணுறதுக்கான ஒர்க்கை அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆஃப்டர்நூனில் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து தூங்காதீங்க. இப்போ நைட் நீங்கள் ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க, மார்னிங் ரொம்ப சீக்கிரம் 4:30, 5 o'clock எழுந்து உங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 minutes மேக்ஸிமம் 45 minutes மேலே தூங்காதீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் தான். ஓகேங்களா? முடிஞ்சளவு பகலில் தூங்கக்கூடாது. ரொம்ப டயர்டாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு குவிக்காக ஒரு நேப் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரிமைனிங் உள்ள ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிரிஸ்காக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த குவிக் நேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணிருங்க. போர் அடிக்குதுன்னு தூங்குறவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா அந்த டைம்ல ஸ்கின் ரொட்டீன், ஹேர் ரொட்டீன் அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உண்மையாவே டயர்டா இருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு 1/2 an hour ஒரு தூக்கம் வந்து தூங்கிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டது மெட்டபாலிசம் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதோட மெட்டபாலிசம் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ ஒரு 2 glass ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அது வந்து 2 glass வந்து ஸோ 1 glass அளவுக்கு நல்லா கம்மியாக்கி நல்லா கொதிச்சு வரணும். அப்படி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த சீரகத்தோடய வச்சிருங்க. அதில் உள்ள எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் அதை நம்ம குடிக்கிற சுடுக்கு வார்மாக வந்ததுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து லைட் yellowish கலர் நல்லா கொதிக்க வச்சோன்னா லைட் ஆரஞ்சு கலர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது அப்படிதான் வந்து மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க ஃபாஸ்டிங் டைமில் வந்துட்டு நம்ம மெட்டபாலிசம் ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மெட்டபாலிசம் ட்ரிங்க்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 0 கலோரி தான் இருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபாஸ்டிங் டைம்லையும் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 0 கலோரி உள்ள ட்ரிங்க்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னென்ன அப்படின்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ,
எல்லாமே சுகர் இல்லாம, ஓகேங்களா. ஸோ லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர், நம்ம லைட்டா சால்ட் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலனா எனி ஹெர்பல் டீஸ் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து 0 கலோரிஸ் தான் இருக்கு. நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷ்டா இருக்கும், நம்மளோட கலோரிஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மெட்டபாலிசம் ட்ரிங்க்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹெர்பல் டீ மாதிரி தான். மெட்டபாலிசம் ட்ரிங்க்கும் நம்ம இதை தாராளமா ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, அதை 2 டைப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கவுனி ரைஸோட கஞ்சி ரெசிபி. அது வந்து அந்த டைப் வந்து குக்கர்ல பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல ரைஸ் பிளஸ் கொள்ளு பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொள்ளு பருப்பு வேகிற கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த கஞ்சி குக்கர்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிரும். இப்போ நீங்க நார்மலா வெறுமனே கருப்பு கவுனி ரைஸ் மட்டுமே யூஸ் பண்ணி கூழ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போறீங்க அப்படின்னா அது நீங்க நார்மலா கூழ் காய்ச்சுற மாதிரி பாத்திரத்திலேயே ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா. ஸோ நீங்க என்ன மாதிரி டைப்ல பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரொசீஜர் நீங்க பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வெஜிடேரியன் ஃபுட் லிஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹை ப்ரோட்டீன் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்துட்டு நான் வெஜிடேரியன் தனியாக அப்படிதான் தனித்தனியாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க சிஸ்டர். ஸோ வெஜிடேரியன், இப்போ நான் வெஜிடேரியன்னா டக்குன்னு சொல்கிறது சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு அப்படின்னு சொல்லிடும். ஸோ வெஜிடேரியனுக்கு அந்தளவுக்கு ப்ரோட்டீன் ஈக்குவலாக வந்து நம்ம சோயா சங்க்ல வந்து கிடைக்குது. அந்த சோயா சங்க்ஸ் கூட அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது ஹெட்டேக்கு, ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆர்டிகல்ஸில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமே அளவோட கம்மியாக எடுத்துக்கும் போது அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ஓகேங்களா. வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் பன்னீர், கர்டு, சீஸு, யோகட்டு, இது எல்லா விஷயத்துலையுமே நல்ல ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். இது எல்லாமே தவிர வேர்க்கடலை நிறைய ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க. அது நீங்க வேக வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் இல்லாம ரோஸ்ட் பண்ணி எடுத்து நீங்க சாப்பிடலாம். வேர்க்கடலையில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர மற்ற பயிர் வகைகள் எல்லாமே ஆல் டைப் ஆஃப் சுண்டல், ஓகேங்களா. வெள்ளை சுண்டல், ப்ரௌன் சுண்டல், பச்சை பயிறு, அந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு பயிர் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்து மூலமாக உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். வெஜிடபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூமு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இது எல்லாமே வந்துட்டு வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ வெஜிடேரியனுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா சிஸ்டர். அப்புறம் வெயிட் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எப்போல்லாம் வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யூஸ்வலாக நீங்கள் வெயிட் லாஸ்க்கு வீட்லேயே வெயிங் மிஷின் வச்சு நீங்கள் ஒரு ட்ராக்குக்காக டெய்லி வெயிட் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அது அந்த ஸ்கேலில் காட்டுறது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அது கம்மியானாலும் ஓவர் எக்ஸைட் ஆகாதீங்க. சரி நல்லா கம்மியாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேவை சீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒருவேளை சம் டேஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஐயோ அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதுவும் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை அஃபெக்ட் பண்ணும், ஓகேங்களா. இல்லை அந்த ஸ்கேலில் காட்டுற நம்பர் வந்துட்டு என்னை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் வந்து வெயிட் செக் பண்ணுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா. இல்லை நான் டெய்லி பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ரொட்டீன் வந்து கிடைக்கணும், கம்மியான அதுக்கேற்ற மாதிரி என்னோட டயட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி மார்னிங் செக் பண்ணுங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் பாடியோட ப்ராப்பர் வெயிட்டாக இருக்கும். மார்னிங் எழுந்தது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செக் பண்ணுங்க. நீங்க யூஸ்வலா இப்போ மார்னிங் ஒரு மெயின் மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு அது தோணும் போதெல்லாம் அது மேலே ஏறி நின்னீங்கன்னா ஒரே நாள்லயே டிஃப்ரெண்ட் வெயிட் வந்து ஃபிளக்சுவேட் பண்ணி காட்டும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெகுலரா ஒரு டைமை ப்ராப்பரா செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்டான வெயிட் லாஸ் எவ்வளவு நடக்குது அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மார்னிங்ல செக் பண்றதை விட இப்போ ஈவினிங்ல செக் பண்ணீங்கன்னா 1/2 kg 1 kg வெயிட் டிஃபரன்ஸ் வந்து காட்டும். ஏன்னா பகல் ஃபுல்லா நம்ம தண்ணி குடிச்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், அந்த வெயிட் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி தான் நமக்கு ஈவினிங்ல காட்டுற வெயிட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க வெயிட் செக் பண்றீங்க அப்படின்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல செக் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, என்னோட ஏஜ் 43, நான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ண முடியும் மேம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சேலஞ்சில் லக்ஷ்மி மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 50+ தான். அவங்க சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய டிப்ஸ் அவங்க என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து முடியும். இது வந்து ஒரு நம்பர் தான், ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். ஸோ நம்ம மைண்ட் செட் தான் மேக்ஸிமம் நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மெயினாக உங்கள் டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா 80% ஆஃப் வெயிட் லாஸ் வந்து நம்ம டயட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ரிமைனிங் 20% நம்ம பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டயட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி கலோரி டெபிசிட்லேருந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டே ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணுங்க, அடுத்து ஒரு 500, அப்படி டே பை டே உங்களோட சைக்கிள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களோட வாக்கிங்கும் ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ வெயிட் லாஸ்ன்றது எந்த ஏஜ்ல இருந்தாலும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நம்ம மைண்ட் செட் தான் மேம் எல்லாமே. ஸோ ஹாப்பி மைண்ட் செட் வச்சுட்டு சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு 43 ஆகிடுச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கன்சிஸ்டண்டாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் நடக்கும் மேம். நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வச்ச கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் வருது, இன்னும் எதனா டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி நம்ம வீடியோஸ் ஆஃப்டர்நூன் 12 o'clock கொடுத்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோஸ் கீழே தாராளமா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அப்பப்போ பார்க்கும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிப்ளை பண்ணிடுவேன். அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் வீக் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஃப்ரீயா வந்து சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டே 1 வந்து இவ்வளோ வெயிட் இருக்கேன், ஸோ டே 4 இவ்வளோ வெயிட் இருக்கேன், டே 5 இவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் 1/2 kg 1 kg. ஒரு சிஸ்டர்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக எனக்கு 2 kg வரைக்கும் வெயிட் கம்மியாக இருக்குது சிஸ்டர், 4 kg வரைக்கும் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பாடியில் வந்து வாட்டர் வெயிட் தான் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து வெயிட் லாஸ் ரொம்ப குவிக்காக நடக்கும். இதே மாதிரி எல்லா வீக்கும் நடக்கும். ஒவ்வொரு 4 டேஸ்க்கும் நம்ம 2 kg ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வெயிட்ன்றதுனால அது சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக உள்ள அந்த ஃபேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் மந்த்லி 4 kg பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் மந்த்லி 2 kg 3 kg பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திக்கான ஃபேட் வந்து பேர்ன் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை நினச்சி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு உங்கள் டயட் எடுத்துகிட்டு போங்க. வெயிட் பாட்டுக்கு அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? வீடியோஸ் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை விட்டு வெளியில் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் அந்த டச்லேயே இருப்பீங்க. ஓகே நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், உங்களை நீங்களே ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி. இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில சிஸ்டர் வந்து அவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஃபுட் ரொட்டீன் கூட கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு டயட்டாக என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்டாக எதனா ஃபுட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி மார்னிங் என்னென்ன ஃபுட் எடுத்தீங்க, ஈவினிங் என்ன எடுத்தீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கமெண்ட்ல ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இன்ட்ராக்டிவாக நம்மளோட சேலஞ்ச் வந்து போகும். ஓகேங்களா? எவ்ரிடே ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து ஷார்ட்ஸ் வரும். ஸோ எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து அந்த வீக்குக்கான லாங் வீடியோ ஒன்று வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். அதில் தான் அந்த 1 வீக்குக்கான ரிவ்யூஸ் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக அதில் நிறைய டிப்ஸு, நிறைய உங்களுக்கு ஐடியாஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டே 1 என்னோட வெயிட் 67.2 kg. ஸோ 7th டே வந்து 66.2 kg இருக்குது. 1 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸில் இருக்கிறனால திக்கான ஃபேட் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ வீக்லி 1 kgன்றது நான் ஹாப்பி தான், எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஃபஸ்ட் வீக் சேலஞ்ச் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். க்ரீன் டீ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணது. ரெட்டில் உள்ளதெல்லாம் வந்துட்டு நான் மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ட்ராக் இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்காக தான். ஸோ டே 1 வந்துட்டு பார்த்தோன்னா தேர்ஸ்டே பண்ணோம். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. டே 2 வந்து ஃப்ரைடே, அதுவும் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியாச்சு. சாட்டர்டேவும் பண்ணியாச்சு. ஸோ சண்டே அப்படி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆச்சு. ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணலை. வாக்கிங் வந்துட்டு பார்த்தோன்னா 7000 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி நான் பூரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மண்டே வெயிட்டில் காட்டுச்சு. ஸோ 300 grams சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ சண்டே கஞ்சி எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தோன்னா டீடாக்ஸ் ஜூஸும், பெரிய நெல்லிக்காய் ஜூஸும் நான் சண்டே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ சண்டே தான் வந்து நிறையா விஷயங்கள் மிஸ் ஆகியிருக்கு. ஸோ மிஸ்டேக் அப்படின்றது எல்லாருமே பண்ணுறது தானே செய்வோம். ஸோ முடிஞ்சளவு அதை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே வந்து ப்ராப்பராக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வீக் டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் கஞ்சி வந்து எடுத்துக்கல. மார்னிங் நான் லைட்டாக ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு அன்னைக்கு 20 minutes எக்ஸசைஸ் பண்ணலை. மற்ற எல்லா விஷயமும் ப்ராப்பராக பண்ணியாச்சு. ஸோ நேற்றுக்கு லாஸ்ட் 7th டே பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணிவிட்டேன். வாக்கிங் வந்து 5000 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன். 10,000 பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது. அதனால் நேற்றுக்கு 5000 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக் ஓவராலாக நான் பண்ண விஷயங்கள்.
ஸோ முடிஞ்ச அளவு என்னோட பெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம ஐயோ நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி சீட் ஆனது ஆயிடுச்சு மறுபடியும் சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகாமல் ஓகே அது அன்னைக்கோட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு டே ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேவும் ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீக் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் Thursday உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாடா பாய். மகரி மகரி சனிரேச பமக மத மகரி சனிரி